இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு கோயம்புத்தூர் வடவள்ளி அடுத்த சிறுவணி ரோட்டில் ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. 30க்கு 40ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்தா மெயின் டோர் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்சு 3 மாஸ்டர் பெட்ரூம் கொண்ட செமி ஃபர்னிஷ்டு 3 BHK தனி வீடாக ரொம்பவே சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. 40 அடி அகலமான தார் ரோட் ஃபேஸிங்கில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து இந்த வீடு கட்டியிருக்காங்க. இது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், லேண்ட் டைமென்ஷன்ஸ் 40க்கு 30. டோட்டல் பில்டிங் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்த்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டாக கட்டி கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ், கிரே கலர் பெயிண்டிங் ஒர்க் அண்ட் மல்டிபிள் ஸ்பாட்லைட்ஸ் மூலயமா ஃப்ரண்ட் எலிவேஷனை டிசைன் செஞ்சுருக்காங்க. காம்பவுண்டு ஒட்டி இருக்கிற சின்ன ஏரியாவில் மரத்தோடு சேர்த்து கார்டனிங் ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் ஃபோல்டபுள் மெயின் கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் வீட்டோட கார் போர்ட்டிகோ 16க்கு 11.25 விட்ரிஃபைட் ஹெவி டியூட்டி ஃப்ளோர் டைல்ஸ் இந்த போர்ட்டிகோவில் லேயிங் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஜலமூலையில் டியூவல் அண்டர்கிரவுண்ட் டசம் 8000 லிட்டர் கெப்பாசிட்டியாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்பில் ஆன்டி ஸ்லிப்பரி கிரானைட்ஸ் பதிச்சு 4.25க்கு 7ங்கிற டைமென்ஷன்ஸில் ஸ்ட்ராங்கான மெயின் டோராக கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் லிவிங் ஹால் 16க்கு 16ன்னு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் சைட் வாலில் டிவி யூனிட், பேஸ் கேபினெட் அண்ட் ஷோகேஸ் வச்சு ஒயிட் அண்ட் உடன் ஓக் கலர் காம்பினேஷனில் லைட்டிங்கோட பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 4x2ங்கிற சைஸில் மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகான முறையில் ஃபால் சீலிங் பண்ணி சென்டரில் உடன் டிசைன் மைக்கா சீட் ஒட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஒரு பக்க கார்னரில் பேஸ் கேபினெட் அண்ட் ட்ராயர்ஸ் ப்ரொவிஷனோட பூஜா கேபினெட் கொடுத்து பக்கத்துலேயே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷனை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் 8க்கு 10.25ங்கிற சைஸில் கொடுத்து யூனிக்கான ஆத்தங்குடி ஸ்டைல் வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. யூஷேப் டேபிள் டாப்பில் கிரானைட் பதிச்சு ரெடிமேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் அட்டாச் பண்ணி கொடுத்ததோட யூஷேப் டேபிள் டாப்புக்கு கீழே பேஸ் கேபினெட், வால் கேபினெட் மற்றும் லாஃப்ட் கவரேஜ் ப்ரொவிஷன்ஸோடு சேர்த்து சிம்னியும் வச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வெளியே ஆக்சஸ் பண்ணுறதுக்காக சவுத் சைடு எக்ஸிட் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கும் லிவிங் ஹாலுக்கும் இருக்கிற இடப்பட்ட ஏரியாவை டைனிங் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. இந்த காம்பேக்ட் டைனிங் ஏரியாவில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர், வாஷ் பேசின் யூனிட் மற்றும் கட்லரி ஸ்டோரேஜ் யூனிட் வச்சு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய கன்னிமூலையில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 10க்கு 16. இந்த பெட்ரூமோட சீலிங்கில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் ஃபேன் ப்ரொவிஷனோட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பக்க வாலில் லாஃப்ட் கவரேஜ் அண்ட் வார்ட்ரோப் ஒர்க் அருமையான கலர் காம்பினேஷன் மைக்கா சீட்டில் செலக்ட் பண்ணி கொடுத்ததோட சீட்டிங் கோச் ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒரு பக்க வாலில் கோல்டன் அண்ட் பர்பிள் கலரில் ராயல் பிளை பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். 4.5க்கு 8 சைஸில் நீட்டான டிசைனில் வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு கொடுக்கப்பட்டதோட பிராண்டட் சானிடரி ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸோட ட்ரெட்ஸில் ஆன்டி ஸ்லிப்பரி கிரானைட் பதிச்சு ரைசரில் அழகான டைல்ஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கப்பட்டதோட ஹேண்ட் ரைல்ஸ் எஸ்எஸ் வித் உடன் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு யூனிக்காகவும் ட்ரெண்டியாகவும் இருக்குது. பொதுவாக எல்லா வீடுகள்லையும் மெயின் டோர் தவிர்த்து பெட்ரூம் டோர்ஸ் ஃப்ளஷ் டோராக பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த வீட்டில் விண்டோஸ் அண்ட் பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான பைனைட் வுட்ஸில் சேஃப்டியாகவும் ஸ்ட்ராங்காகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் 10க்கு 16.
கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே கொடுக்கப்பட்டது போலவே சீலிங்க்கு டபுள் லேயர் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்து ஒரு பக்க வாலில் லாஃப்ட் வார்ட்ரோப் ஒர்க் சீட்டிங் கோச் ப்ரொவிஷன், அதுக்கு ஆப்போசிட்டில் ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ரொவிஷன்ஸ் மற்றும் ஒரு பக்க வாலில் ராயல் ப்ளை பெயிண்டிங் yellow அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட். வால் டைல்ஸ் ரொம்பவே அருமையான டிசைனில் லேயிங் பண்ணி டாய்லெட் ஏரியாவுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் மற்றும் ஷவர் ஏரியாவுக்கு ஒரு தனி ஸ்பேஸாக ஒதுக்கியிருக்காங்க. இந்த அட்டாச்டு டாய்லெட்டில் வாஷ் பேசின் மேனிட்டி யூனிட் மற்றும் கபோர்டு ப்ரொவிஷன் வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் கொடுக்கப்பட்ட டோர் வழியாக ஈஸ்டில் எக்ஸிட் ஆனதும் ஒரு ஓப்பன் பால்கனி முழுக்க கார்டனிங் ப்ரொவிஷனுக்காகவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கில் கார்டன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்ததோட பால்கனி ஏரியாவோட 2 சைட்லையும் சேஃப்டி கிரில்ஸ் வச்சு அதுலேயே வெர்டிக்கல் கார்டன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரோட நார்த் வெஸ்ட்டில் 3வது மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 16x10. இந்த பெட்ரூமில் கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் கொடுக்கப்பட்டது போலவே கார்னர் விண்டோ கொடுத்து சீலிங்க்கு டபுள் லேயர் ஃபால் சீலிங் ஒர்க், ஒரு பக்க வாலில் ராயல் ப்ளை பெயிண்டிங், அதுக்கு ஆப்போசிட் வாலில் நீட்டான டிசைனில் லாஃப்ட் வார்ட்ரோப் ஒர்க் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஏரியா ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். 10x14 சைஸில் ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் யூனிக்கான டிசைனில் லேயிங் பண்ணி வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு தனித்தனியாக பிரித்து சிங்க் வேனிட்டி மிரர் யூனிட்டு கொடுத்ததோட கபோர்டு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனும் ஹாட் வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பெட்ரூமில் கொடுக்கப்பட்ட நார்த் டோர் வழியாக எக்ஸிட் ஆனதும் ஓப்பன் டெரஸ் டைல்ஸ் பதிச்சு கார்டனிங் ப்ரொவிஷனோட பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.